இல்ல சித்தப்பா, இங்க ஏகப்பட்ட ஆடு மாடு கோழிலாம் இருக்கா. பேர் வச்சா அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேர் வச்சு கூப்பிட்டா எனக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்பா அப்படி நினைக்கிறேன்? நான் இல்ல உனக்கு. என் அண்ணன் உன்னை தத்து மட்டும் தான் எடுத்தார். ஆனா அண்ணா, உன்னை என் சொந்த மகனா நினைக்கிறேன்ப்பா. ஐயோ சித்தப்பா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். டிஏஜி ரகுராம் என் சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பு எனக்கு தெரியலனா அதுக்கு காரணமே நீங்க காட்டுற அன்பு தானே. சரி சரி விடு ராகேஷ். அந்த ஃபைல் எடு. இல்ல கோவிந்தா, சீக்கிரம் ஏத்துல வண்டி கிளம்பணும்ல. இது ஃபாரின் லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். யார் யாரையோ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுப்பா. வர 20ஆம் தேதிக்குள்ள இதை ஃபில்அப் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எனக்கு அனுப்பி வை. சரி. இது மட்டும் உனக்கு சாங்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க, இனிமே உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இவன் என்ன இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானா? அதான் செலக்ட் அடிச்சானே. நான் கிளம்புறேன். ஓகே சித்தப்பா. வாங்க. வண்டி எடுப்பா. பை சித்தப்பா. See you. என்னடா இது? அது ஏன் கேக்குறீங்க? அந்த சந்துருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு நெட்டி பார்த்தேன். பேயோ பிசாசோ வந்து கன்னத்தை பிடிச்சு புறாண்டிடுச்சு. அவனுக்கு யார பார்சல் அனுப்பிருப்பா? கடன் கொடுத்தவன் தான். நேரில் பிடிக்க முடியலன்னு அவனை கொல்றதுக்காக உள்ள எதையோ வச்சு அனுப்பிச்சிருக்கான். இப்ப எங்கடா அவன்? 3 நாளா தேடுறேன். அவனை பிடிச்சு கொண்டு வா. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்ல, அப்பதான் வருவான். வரட்டும், 4 அரை விடுறேன். கண்டிப்பா விடுவீங்களா? டேய் கண்டிப்பாடா. அப்ப பிடிச்சு கொண்டு